2 பேரும் பானைக்குள்ள கை விட்டு எடுங்க. கபிலன், நீங்க எடுங்க கபிலன். மாட்டேன், நீங்க எடுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? எடுங்க. அதேதான் நானும் சொல்றேன், நீங்க எடுங்க. புடிங்க. ஏய், இப்படியே 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு கிடந்தா எப்படி? யாரு மோதிரத்தை எடுக்க போறதுன்னு உடன்படிக்கைக்கு வாங்க. அடுத்தடுத்த வேலை கிடக்குல்ல. ஒரு வழியா நீ சொன்னத உன் பொண்டாட்டி கேட்டுட்டாளா? அண்ணி தான் ஜெயிச்சாங்க. அப்படின்னா ஜெயிச்சது உன் அண்ணி மட்டும் இல்ல அமுதா, உன் அண்ணனும் தான். எப்படி? அது உனக்கு கல்யாணம் ஆகும்ல, அப்ப தெரிஞ்சுக்கிருவேன். புனிதா, இதாம்மா இனிமேல் உன்னோட வீடு, இதான் உன்னுடைய குடும்பம். இனி உன்னுடைய சுக துக்கம் எல்லாமே இவங்களோட தான். கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணை புருஷன் வீட்டுக்கு அனுப்பும் போது ஒரு தகப்பன் மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கோங்க, அவ செல்லமா வளர்ந்த பொண்ணு, அவளே ஏதாவது கோச்சுக்கிட்டாலும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, இப்படிதாம்மா சொல்லுவாரு.